SSC Max Academy. Current affairs of 19th December 2023. First question பார்ப்போம். Who among the following won the Under-19 Asia Cup at Dubai? Okay, so Bangladesh. So next பாருங்க. Name the wildlife sanctuary named after Bindeshwar Mahadev temple where a tiger was spotted for the first time at an altitude of 2250 meters from above sea level. Okay, so இது எங்க வந்து அந்த வைல்ட் லைஃப் சாங்சுவரி எங்க இருக்குன்னு கேக்குறாங்க. பின்சார் வைல்ட் லைஃப் சாங்சுவரி. ஓகே, ஸோ எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா உத்தராகண்ட்ல இருக்கு. ஓகே, உத்தராகண்ட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். Who among the following won the Royal Society of Chemistry's Naihold Prize for Education for a contribution to chemistry education? ஸோ யார் வந்து இதை வின் பண்ணியிருப்பாங்க பார்த்துருப்பீங்கன்னா சவிதா லடாகே, இவங்க தான் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். வாட் இஸ் த IUCN ஸ்டேட்டஸ் ஆஃப் யூரோப்பியன் வுட் பைசன் ஆல்சோ கால்ட் அஸ் பைசன்ட்? ஓகே, ஸோ இதோட ஐயூபிஎன் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா நியர் த்ரெட்டன். இது ஏன் நியூஸ்ல வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த யூரோப்பியன் பைசன் இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரஷ்யா உக்ரைன் வார்ல இந்த பார்டர்ல தான் இது நிறைய இருக்கும். இப்போ ஆல்ரெடி இது நியர் த்ரெட்டன்டு, இது வந்து கன்சர்வேஷன் எஃபெக்ட்லாம் வந்து இந்த வாரால எல்லாமே ரொம்ப கம்மியாயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, ஸோ அதுதான் வந்து இந்த நியூஸ்ல வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. வேர் இஸ் அ கண்ட்ரோல் அண்ட் கமாண்ட் சென்டர் ஃபார் பாரத் NCAP லொக்கேட்டட்? ஸோ ஃபர்ஸ்ட் பாரத் NCAP அப்படின்னா என்னன்னு பார்த்துக்கலாம். இது வந்து ஒரு ஸ்டார் ரேட்டிங் சிஸ்டம், நம்ம இந்தியாவோடது இண்டிஜினியஸ்லி டெவலப்டு ஸ்டார் ரேட்டிங் சிஸ்டம். ஓகே, ஸோ எதுக்குன்னா கிராஸ் டெஸ்டிங் ஃபார் கார். கிராஸ் டெஸ்டிங்னா எந்த அளவுக்கு இது வந்து ஃபோர்ஸ் தாங்குது, இம்பாக்ட் வந்து சடன் இம்பாக்ட் எவ்வளோ தாங்குது அப்படின்னு சொல்றது தான் இந்த கிராஸ் டெஸ்டிங் சிஸ்டம். ஸோ கார் வந்து புது கார் வாங்குறோம் இல்லையா, ஸோ இது என்ன பண்ணுவோம், இந்த பாரத் NCAP இருக்கு இல்லையா, ஸோ இங்கே திஸ் இஸ் பாரத் நியூ கார் அசஸ்மெண்ட் ப்ரோக்ராம். ஓகே, ஸோ இங்கே வந்து கொண்டு போவோம், அதுக்கப்புறம் டெஸ்ட் பண்ணிட்டு வரும். சரிங்களா, CIRT பூனேல தான் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட், வேர் டிட் த 68th ரயில்வே வீக் சென்ட்ரல் ஃபங்க்ஷன் takes place? ஓகே, ஸோ இது எங்க நடந்துருச்சுன்னா பாரத் மண்டபம். ஓகே, ஸோ இது பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவார்ட் பேர் பார்த்தீங்கன்னா அதிவிஷித் ரயில் சேவா புரஸ்கார். 100 ரயில்வே எம்ப்ளாயிஸ்க்கு கொடுப்பாங்க. ஓகேவா, ஸோ ஃபார் தேர் அவுட்ஸ்டாண்டிங் சர்வீஸ். ஸோ நெக்ஸ்ட், வேர் வாஸ் த ஃபர்ஸ்ட் கேஸ் ஆஃப் JN1? ஓகே, ஸோ இது வந்து கோவிடோட சப்வேரியன்ட் ஆஃப் COVID-19 ஃபவுண்ட் இன் இந்தியா பை INSA COG. ஓகே, ஸோ எங்கன்னா கேரளால தான் என்ன பண்ணியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் டிடெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்தியன் சார்ஸ் CoV-2 ஜினோமிக் கன்சார்டியம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. Who among the following inaugurated the second phase of Kashi Tamil Sangamam on 17th December 2023? ஓகே, ஸோ நம்ம பிரைம் மினிஸ்டர் தான் பண்ணியிருப்பாங்க. இது கூட கன்னியாகுமரி வாரணாசி டெம்பிள் தமிழ் சங்கமம் ட்ரெயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெயினையும் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட், விச் எடிஷன் ஆஃப் லாஜிஸ்டிக் ஈஸ் அக்ராஸ் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ்? லீட்ஸ் இண்டெக்ஸ். இது லீட்ஸ் இண்டெக்ஸ் எதை பத்தி பார்த்துக்கோங்க, லாஜிஸ்டிக் ஈஸ் அக்ராஸ் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ். ஓகே, ஸ்டேட்ஸ் எல்லாம் இந்த லாஜிஸ்டிக்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு ஓகேவா இருக்கு, குட்டா இருக்கு அப்படின்னு பார்க்கறது தான் இந்த லீட்ஸ் இண்டெக்ஸ். ஓகே, இட் இஸ் லான்ச் பை யூனியன் மினிஸ்டர் பியூஷ் கோயல். ஓகே, ஸோ எந்த இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா 5th எடிஷன். ஓகே, இண்டெக்ஸ் இல்லை 5th எடிஷன். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. ஆன் December 17, 2023 PM மோடி inaugurated the world largest corporate office in the city of Surat. ஓகே, the Surat Diamond Bourse அப்படி. ஓகே, ஸோ ஏன்னா இந்த டைமண்ட் மர்ச்சன்ட் வந்து அதிகமாக இருந்தது இந்த இடத்துல, ஸோ அதனால தான் the Surat Diamond Bourse. ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட், கரண்ட் அஃபேர்ஸ் ஆஃப் 20th December 2023. ஓகே, ஸோ பார்க்கலாம். நேம் த ஆஸ்திரேலியன் bowler who recently entered into the 500 wickets elite club in red ball cricket. ஓகே, நாதன் லியான். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. Who among the following launched India's first winter scientific expedition to Arctic? ஓகே, ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஆர்க்டிக்ல we are having, ஓகே, ஹிமாத்ரி இதெல்லாம் வந்து ஆர்க்டிக்ல தான் இருக்கு.
இது என்ன புதுசுன்னு பார்த்தீங்கன்னா வின்டர் சயின்டிஃபிக். இதுக்கு முன்னாடி சம்மர்ல தான் நம்ம அங்கே போவோம். சம்மர்ல போயிட்டு எல்லா எக்ஸ்பெரிமெண்ட்டும் கண்டக்ட் பண்ணிட்டு வந்துடுவோம். வின்டர்ல ஏன் அங்கே இருக்காதுன்னா தேவையான எக்யூப்மெண்ட் இல்லை, அங்கே பயங்கர கோல்டா இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால வின்டர் சயின்டிஃபிக் எக்ஸ்பெடிஷன் வந்து லான்ச் பண்றாங்க. சரிங்களா? ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா கிரண் ரிஜ்ஜு. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, DPIIT in alliance with Dash hosted a consultation workshop on alleviating heat stress by enhancing production of affordable cooling devices. ஓகே, இப்போ வந்து சம்மர் வரப்போகுது, மே மந்த்து. அப்போ பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹீட் வந்து அதிகமாயிட்டே இருக்கும். அப்போ வந்து நம்மளுக்கு என்ன வேணும், கூலிங் டிவைஸ் வேணும். ஸோ அதுவும் அஃபோர்டபுள் ப்ரைஸில் வேணும். ஸோ இது யார் வந்து டிபிஐஐடி கூட அலைன்ஸ் வச்சு பண்ணுறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ வேர்ல்டு பேங்க் தான் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, Kakrapar Atomic Power Project Unit 4 is the Dash indigenous pressurized heavy water reactors of 700 megawatt being set up in the country. So it is second. சரிங்களா? ஸோ நியூக்ளியர் இது வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் வந்து 3 பேஸ் நம்ம வந்து பண்ணுறோம் இந்தியாவில். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ப்ரெஷரைஸ்டு ஹெவி வாட்டர் ரியாக்டர்ஸ். சரிங்களா? செகண்ட். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, who among the following conducted for the first time a successful life-saving bone marrow transplant for a 7-year-old child? Okay, so எங்க இருந்தது? ஆர்மி ஹாஸ்பிட்டல். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, ஆர்மி ஹாஸ்பிட்டல் R&R. The Dash head of the Russian Orthodox Church has been put on the wanted list by Ukraine for supporting and abetting the Russia-Ukraine கான்ஃப்ளிக்ட். ஓகே, ஸோ அவர் பேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ரஷ்யன் ஆர்த்தடாக்ஸ் சர்ச்சோட ஹெட் பேட்ரியார்ச் கிரில். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போம். Which among the following northeastern state established State Beverages Corporation Limited, okay, ending 30-year long period of prohibition of alcohol in the state? ஓகே, ஸோ இதில் எந்த ஸ்டேட்டுன்னு கேட்டிருக்காங்க. மணிப்பூர் தான். மணிப்பூரில் வந்து ஆல்கஹால் பேன், கவர்மெண்ட் சேல் பண்ணக்கூடாது. ஸோ 30 இயர்ஸ்க்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்க, தே ஆர் எஸ்டாப்ளிஷிங் ஸ்டேட் பெவரேஜஸ் கார்பரேஷன் லிமிடெட். நம்மளுக்கு டாஸ்மாக் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி. சரிங்களா? ஸோ மணிப்பூர். நெக்ஸ்ட் பாருங்க, which among the following indigenous missile weapon system create history by becoming first in the world to target 4 UAV targets simultaneously? Okay, so இந்த மிசைல் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா 4 டார்கெட்டை சேம் டைம் என்ன பண்ணுமா, ப்ரிசிஷனோட அட்டாக் பண்ணுமா. இது வந்து பேர் என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, ஆகாஷ் தான் இந்த மிசைல் சிஸ்டமோட பேரு. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, who among the following has been awarded with the 2023 Falling Walls Prize for his groundbreaking work in elimination of malaria? ஓகே, ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா அப்துல்லே டயாபெட். ஓகே, ஸோ இவர் பார்த்தீங்கன்னா புர்கினா ஃபாசோ சேர்ந்தவர். சரிங்களா? ஸோ இவர் வந்து ஆப்பிரிக்கன் சயின்டிஸ்ட். நெக்ஸ்ட் பாருங்க, which among the following modes of traveling have led to the movement of first people to North America 24,000 years ago? நார்த் அமெரிக்காவுக்கு வந்து போவாங்க இல்லையா ஃபர்ஸ்ட் பீப்புள், 24,000 வருஷத்துக்கு முன்னாடி எந்த ரூட் போயிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி ஐஸ் ஹைவே. சரிங்களா? ஸோ ஐஸ் ஏஜுக்கு அப்புறம் இதில் தான் போயிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் ஆஃப் 21st December 2023. Okay, so first current affairs பாருங்க, name the cricketer who became the costliest buy by any franchise in the IPL history. Okay, IPL historyலே வந்து costliest buy யாரு அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? யாருன்னு பார்த்தீங்கன்னா மிச்சல் ஸ்டார்க், இவங்க தான். சரிங்களா? ஸோ செகண்ட் பாருங்க, பேட் கமின்ஸ், ஹீ இஸ் ஆஸ்திரேலியன் கேப்டன். இவர் வந்து செகண்ட் காஸ்ட்லியஸ்ட் பை. ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போம், வேர் இஸ் த வேர்ல்டு லார்ஜஸ்ட் மெடிடேஷன் சென்டர்? த ஸ்வார்வெட் மகாமந்திர் இனாகிரேட்டட் பை PM மோடி. இது எங்க வந்து பண்ணாங்கன்னா வாரணாசியில. ஸோ 20,000 இண்டிவிஜுவல்ஸ் வந்து ஒரே டைம்ல மெடிடேஷன் பண்ணலாம். ஸோ அதுதான் இதோட இது. ஸோ நெக்ஸ்ட், விச் கண்ட்ரி இஸ் அ மேஜர் சோர்ஸ் ஆஃப் ரெமிட்டன்ஸ் இன் 2023?
யார் இதை சொல்றாங்கன்னா வேர்ல்டு பேங்க் ஒரு ரிப்போர்ட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அந்த ரிப்போர்ட்டோட டைட்டில் பார்த்தீங்கன்னா மைக்ரேஷன் அண்ட் டெவலப்மெண்ட். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேருந்து மைக்ரேட் ஆகி போறாங்க. ஸோ இங்கிலீஷ் சேனல் வழியா போறாங்க, இந்த மாதிரி நிறைய இல்லீகலாகவும் போறாங்க, லீகலாகவும் போறாங்க. சரிங்களா? ஸோ இப்போ லீகலி ஸ்பீக்கிங், லீகலா நிறைய பேர் போறாங்க இல்லையா? ஸோ அவங்களோட ரெமிட்டன்ஸ் வந்து அதிகமா இருக்கும். அப்ப இந்தியா பிகம் த இந்தியா இந்த டாப் போஸ்ட்ல இருக்கும் ரெமிட்டன்ஸ்ல. அப்ப வந்து சோர்ஸ் ரெமிட்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா யூஎஸ்ஏன்னு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ ரெமிட்டர் சோர்ஸ் எதுன்னு பாத்தீங்கன்னா யூஎஸ்ஏ. ஸோ நம்ம கல்ஃப்னு நினைச்சிட்டு இருப்போம். ஸோ கல்ஃப்ல யூஎஸ்ஏ தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா கல்ஃப்லலாம் வந்து நம்ம வந்து இலைட்டட் லிஸ்ட் இருக்காது. இப்போ டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ் அதெல்லாம் கம்மியாக தான் இருக்கும். இப்போ யூஎஸ்ஏ அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம டெக்னீஷியன்ஸ் இவங்களாம் இருக்கிறதுனால ரெமிட்டன்ஸ் ஃப்ளோ வந்து அங்கேருந்து தான் அதிகமாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, who among the following released the report titled Global Safety Report on Road Safety 2023? ஸோ யார் இந்த ரிப்போர்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா WHO அண்ட் DOTR, தட் இஸ் போத் 1 and 2. சரிங்களா? டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அண்ட் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், இவங்க ரெண்டு பேருமே இந்த ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதில் என்ன சொல்றாங்கன்னா ரோட் டிராஃபிக் டெத்து வந்து கம்மியாயிருக்குன்னு சொல்றாங்க. ட்ரெண்ட் இட் இஸ் டிக்ரீஸ்டு. ஓகே, ஸோ இது எங்க ரிலீஸ் பண்ணாங்கன்னா பிலிப்பைன்ஸ்ல ரிலீஸ் பண்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். விச் அமங் த ஃபாலோயிங் சவுத் ஏஷியன் நேஷன் அனௌன்ஸ்ட் த ஜெலப்பூ ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்ட் டு கன்ஸ்ட்ரக்ட் அ மெகா இன்டர்நேஷனல் சிட்டி? ஸோ பூட்டன் தான். இந்த ஜெலப்பூ ஸ்மார்ட் சிட்டி வந்து நம்ம இந்தியாவோட வந்து பார்டர் ஆயிருக்கும். சரிங்களா? ஸோ இதனால நம்மளுக்கு வந்து இந்த ஐபிஇசி, ஸோ இந்த கனெக்டிவிட்டிலாம் அதிகமாகும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Which among the following has become the second leading cause of death in the US as per report from US Environmental Protection Agency? Okay, so இல்ல எது செகண்ட் காஸ் ஆஃப் டெத்னா ரெடான் தான். ரெடான்னா இது ஒரு ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ். ஒரு நியூக்ளியர் ஃபியூஷன் நடக்கும்போது இந்த ரெடான் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. சரிங்களா? ஸோ மோர் தேன் 21,000 டெத்து. ஓகே, எதனாலன்னு பார்த்தீங்கன்னா லங் கேன்சர் காஸ்ட் பை ரெடான் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ யுரேனியம், தோரியம், ரேடியம், ஓகே, இதெல்லாம் வந்து ப்ரோக் டவுன் ஆகிறப்ப இது ரிலீஸ் ஆகும்னு சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போம். யுனைடெட் நேஷன் has declared 2024 as a year of camelids. Okay, so 2023 பார்த்தீங்கன்னா year of millet. 2024 பார்த்தீங்கன்னா camelids. camelidsனா என்னன்னு பார்த்தீங்கன்னா பாக்டீரியன் கேமல்ஸ், ட்ரோன் டெய்ரிஸ், குவானோகோஸ், இலாமாஸ். ஓகே, ஸோ இது வந்து பீப்புளோட லைஃப்ல ஒரு சிக்னிஃபிகண்ட் இம்பாக்ட் கொடுக்குது கன்சர்வ் பண்றதுக்காக. ஸோ இதை கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. Which among the following diseases scientifically named as cancrum auris or gangrenous stomatitis has been included in the official list of neglected tropical disease by WHO? Okay, so noma தான். ஆல்ரெடி நம்ம வந்து விஷரல் leishmaniasis பார்த்தோம் neglected tropical diseaseல. ஸோ இப்போ இதுவும் இருக்கு. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. Name the spacecraft that detects the presence of hydrogen cyanide on Saturn's icy moon Enceladus. Okay, Saturn ஓட one of the moon தான் இந்த Enceladus. ஸோ இது ஐஸா இருக்கும். ஸோ இங்கே வந்து ஹைட்ரஜன் சயானைடை டிடெக்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ நாசாவோட கசினி ஸ்பேஸ் கிராஃப்ட் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. Who among the following climbed the highest peak of Antarctica, that is Mount Vinson, with the aim to spread awareness about climate change taking place in Antarctica? ஸோ இது யார் பண்ணாங்கன்னா ஜண்டர் கான், இவங்க தான் கிளைம் பண்ணியிருப்பாங்க. தேங்க்யூ.